exercise 12.3 section theorem 12.8. If A and B are independent, then subdivision number 1, A complement and B complement are independent. So நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட content by given A and B are independent. A and B are independent. So இண்டிபெண்டா இருந்தால் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஸோ அதனுடைய இன்டர்செக்ஷனுடைய ப்ராபபிலிட்டி எப்படி எழுதிக்கலாம்? ப்ராபபிலிட்டியினுடைய ப்ராடக்டா எழுதிக்க முடியும். ஸோ ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்டன்ட். ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் பி. ஸோ நம்ம இங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது டு ப்ரூவ் ஏ காம்ப்ளிமெண்ட் and B complement are independent. So independent சொல்லணும்னா அந்த ஈவன் உடைய இன்டர்செக்ஷன் உடைய ப்ராபபிலிட்டியை ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராபபிலிட்டிஸா சொல்லணும். ஸோ என்ன சொன்னா போதும் அப்படின்னா enough to so that B of A complement intersection B complement is equal to B of A complement into B of B complement சொல்லணும். ஸோ இப்போ இந்த டேர்ம் நம்ம எடுத்துக்கலாம். B of A complement intersection B complement. ஸோ இன்டர்செக்ஷனுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் இருந்தா இன்டர்செக்ஷனை யூனியனா மாற்றி இந்த ஹோல் காம்ப்ளிமெண்டா மாத்திக்கலாம். B of A union B the whole complement. ஸோ அப்போ இங்க காம்ப்ளிமெண்ட்னுடைய ப்ராபபிலிட்டி வேணும்னா 1ல இருந்து அந்த ஈவென்ட்டினுடைய ப்ராபபிலிட்டியை மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்க 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பின்னு கிடைக்கும். ஸோ அடிஷன் தேரமான் த ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பி ஆஃப் ஏ யூனியன் பியை பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு கொடுத்துருக்கு. இப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை நம்ம என்ன எழுதிருக்கோம்? பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் பின்னு எழுதியிருக்கோம். ஸோ அதே இடத்துல இந்த மைனஸை உள்ள கொண்டு போயிடுவோம். ஸோ 1 மைனஸ் பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் பி மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸாக மாறும். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பின்னு எழுதிக்கலாம். காரணம் ஏ அண்டு பி ஆர் இண்டிபெண்டன்ட். இப்போ 3வது அண்ட் 4வது டேர்ம்ல பி ஆஃப் பி காமனாக இருக்கும். ஸோ அதை வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ B of A bar intersection B bar equal to 1 minus B of A minus B of B வெளியில எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா minus B of B வெளியில எடுத்துட்டோம்னா 1 minus B of A ன்னு கிடைக்கும். இப்போ இந்த டேர்மும் லாஸ்ட்ல மல்டிப்ளைல இருக்கக்கூடிய டேர்ம் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இங்க 1 minus B of A வை நம்ம காமனா எடுத்துட்டால் முதல் டேர்ம்ல 1, ஸோ ரெண்டாவது டேர்ம்ல B of B ன்னு இருக்கும். ஸோ சேம் ப்ராசஸ் 1ல இருந்து ஈவென்ட்டுடைய ப்ராபபிலிட்டி மைனஸ் பண்ணா காம்ப்ளிமெண்ட்டுடைய ப்ராபபிலிட்டி கிடைக்கும். அப்போ பி ஆஃப் ஏ பார் இதுல பி ஆஃப் பி பார்னு வரும். ஸோ அப்போ என்ன நினைச்சிருக்கோம்? ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் அதனுடைய ப்ராபபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராபபிலிட்டின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்? ஏ பார் அண்டு பி பார் ஆர் இண்டிபெண்டன்ட். இங்க இண்டிபெண்டா இருக்கு. அடுத்து சப்டிஷன் நம்பர் 2 A and B are independentனா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சப்டிஷன் 1லே பார்த்துட்டோம். B of A intersection B is equal to B of A into B of B. ஸோ இப்போ நம்ம சொல்ல வேண்டிய டேர்ம் to prove A and B bar ஆர் இண்டிபெண்டன்ட் சொல்லணும். ஸோ இதை இண்டிபெண்டன்ட் சொல்றதுக்கு இந்த ரெண்டு ஈவென்ட்னுடைய இன்டர்செக்ஷனுடைய ப்ராபபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் தி ப்ராபபிலிட்டியா சொல்லணும். ஸோ பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி பார். ஸோ நம்ம சொல்ல வேண்டியது enough to so that. ஸோ இப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் ஈக்குவல்
ஸோ இன்டர்செக்ஷன்ல ஒரு செட்ல காம்ப்ளிமெண்ட் இன்னொரு செட் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா காம்ப்ளிமெண்ட் இல்லாத செட்டினுடைய ப்ராபபிலிட்டியில இருந்து இன்டர்செக்ஷனை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட கண்டென்ட்ல ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்டன்ட் கொடுத்ததுனால இன்டர்செக்ஷனுடைய ப்ராபபிலிட்டியை நம்ம மல்டிப்ளையா மாத்திக்கலாம். ஸோ இப்போ இதுல பி ஆஃப் ஏன்றது காமனா இருக்கு, வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா முதல் டேர்ம்ல 1, ரெண்டாவது டேர்ம்ல பி ஆஃப் பின்னு இருக்கு. ஸோ இப்போ 1 மைனஸ் பி ஆஃப் பின்றத எப்படி எழுதிக்கலாம்? பி ஆஃப் பி பார்னு எழுதிக்கலாம். அப்ப பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார்னுடைய வேல்யூ பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் பி பார்னு சொல்லியாச்சு. அப்ப இன்டர்செக்ஷனுடைய ப்ராபபிலிட்டியை ப்ராபபிலிட்டியுடைய ப்ராடக்டா மாத்தியாச்சு. அப்ப என்ன சொல்லிடலாம் இங்க ரிசல்ட்டா? ஸோ ஏ அண்டு பி பார் ஆர் இண்டிபெண்டன்ட். ஸோ எப்படி இருக்கு? இண்டிபெண்டா இருக்கு. சப்டிஷன் நம்பர் 3ல ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்டன்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால நம்ம தெரிஞ்சது ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்டன்ட்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பின்னு தெரியும். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய டேர்ம் டு ப்ரூவ் ஏ பார் அண்டு பி ஆர் இண்டிபெண்டன்ட் சொல்லணும். ஸோ இண்டிபெண்டன்ட்னு சொல்றதுக்கு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணா போதும் அப்படின்னா enough to show that probability of the events அதனுடைய intersection is equal to product of the probabilities b of b ன்னு சொன்னா போதும். ஸோ இதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம டேர்ம் எடுத்துக்கலாம். b of a bar intersection b ன்னு இருக்கு. ஸோ இன்டர்செக்ஷன்ல ஒரு பக்கத்துல மட்டும் இருக்கிறதுனால ஒன்லின்ற கான்செப்ட். அப்ப காம்ப்ளிமெண்ட் இல்லாத செட்டில் இருந்து அதனுடைய இன்டர்செக்ஷனை மைனஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ரிசல்ட்டை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ பி ஆஃப் பி மைனஸ் இதில் பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பின்னு வரும். ஸோ ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்கும்னா பி ஆஃப் பி காமனாக இருக்கும். அதை முதல் செட்டில் 1ம் ரெண்டாவதுல பி ஆஃப் ஏ இருக்கு. ஸோ பி ஆஃப் பியை காமனாக எடுத்துக்கிறோம். அப்போ 1 மைனஸ் பி ஆஃப் ஏ அப்படின்றது பி ஆஃப் ஏ பார்னு கிடைக்கும். ஸோ இங்கே பி ஆஃப் பின்னு வரும். ஸோ அப்போ இன்டர்செக்ஷனுடைய ப்ராபபிலிட்டியை ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராபபிலிட்டிஸை மாற்றிருக்கோம். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்னா ஏ பார் அண்டு பி ஆர் இண்டிபெண்டன்ட். ஸோ 3 சப்டிஷனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இஸ் த ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.